வழக்கத்துக்கு மாறா செந்தில் போய் பாண்டியன் வருத்தப்படுவாரோன்னு சொல்லி பாண்டியனுக்கு போய் ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பாண்டியன் நான் என்ன உன்ட்ட வருத்தமாக இருக்கேன்னு சொன்னேனா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. அதுவும் இல்லாமல் நான் என்ன உனக்கு வேலைக்கு ஆள் கேட்டேனா இல்லை சரவணா நீ எதுவும் ஆள் வர சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லப்பான்னு சரவணன் சொல்ல செந்தில் இந்த ஆள் இருந்தே மாட்டான்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. கதிர்கிட்ட பேசுகிறாங்க. ஏன்டா அப்பா இப்படி இருக்காரு, நானும் மாமா வெளியில் போயிட்டாரு ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லலான்னு பார்த்தா அவர் எதையுமே கண்டுக்கிடாமல் மறுபடியும் சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது கதிர் சொல்கிறாரு, அது சின்ன வயசுலேருந்து அவர் யார் இல்லாமல் வளர்ந்துருக்காங்க, அதனால் அந்த இதிலே இருக்கிறனால மனசுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிடுவாரு, வெளியில் அப்பா எதையும் காமிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் இப்போலாம் நம்ம இருக்கோமே, நம்ம எத்தனை பேர் இருக்கோமே, இப்போயுமே அப்படியே அதெல்லாம் பழக்கத்தை மாற்ற முடியாதுனே அப்படின்னு சொல்லி செந்தில்கிட்ட சொல்லி பார்க்காரு கதிர். மாமா இருந்தாலும் இவ்வளோ தூரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி செந்தில் சொல்ல, இல்லை மாமா ஏதோ சொல்ல வந்தார் வீட்டில், நம்ம தான் யாருமே சொல்ல விடலை, அவர்கிட்ட ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும். ஆமாம் அது நியாயம், பெரிய நியாயம், அது என்ன நியாயம் சொல்லி நீயே போய் அவர் கடையில் போய் கேட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு செந்திலும் போயிடுறாரு. பழனியை பார்க்க வர்றாரு. வந்துட்டு மாமான்னு கூப்பிட்றாரு. என்னடா நீ என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்கேன்னு அவர் கேட்க, இல்லை நான் எதுக்கு மாமா பிரச்சனை பண்ண வரேன், நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசுகிறாரு. இந்த மாதிரி நடந்ததுக்கு சரியாக கேட்கல, அவங்க புரிஞ்சுக்காமல் ஏதோ பண்ணிட்டாங்க, விடு விடுங்க மாமா எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பழனிக்கும் சொல்லிடுறாரு, இங்கே வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாதுடா இந்த இடத்துலாம் கடன்ட்டு, தெரிஞ்சிருந்தா நான் வேணாம் தான் சொல்லியிருப்பேன், ஆனால் நான் உங்கள் வீட்டுக்கு சொல்ல வந்தேன், சொல்லவே விடலையடா யாருமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் சரியாக மாமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் குமார் வந்துடுவார். குமார் இதெல்லாம் கேட்பாரு, எங்கே பழனியால் திருப்பி கூட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி அதுக்காகவே பிரச்சனை பண்ணி கதிரை பலான்னு அப்பிடுறாரு. நீங்கள் இந்த சீரியல் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.